ஈனஸோட அப்பா கிட்ட இருந்து கேண்டி புடுங்கிறது எவ்வளவு ஈஸி தெரியுமா? ஆமா. ஏன்னா அவரை ஏமாத்தி இதை புடிங்கலாம். அந்த சாக்லேட் கொஞ்சம் கூட. அவர் செல்ல பேர் என்ன தெரியுமா? கேண்டி மேன். அவருடைய கடையை பத்தி அவர்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும், அவ்வளவுதான். பேச ஆரம்பிச்சாருன்னா வாயை மூட மாட்டாரு. நாம போய் என்ன வேணா எடுத்துக்கலாம். ஆனா அவரு டெய்லி ஒரே ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவாரு, பாத்திருக்கியா? பாக்கிறதுக்கே காமெடியா இருக்கும். பார்த்தேன். தூங்கும்போது அதான் போட்டு பாரு. ஹலோ ஈனஸ். நான் வரும்போது யார பார்த்தேன்னு சொன்னா நீ நம்பவே மாட்ட. யார பார்த்த? உங்க அப்பாவை. ஆமா, இன்னைக்கு உனக்கு இஷ்டம் ஃபுட்பால் இருக்கிறது உங்க அப்பாக்கு தெரியாதா? நான் சொல்லிதான் தெரியும். நான் உன்னை மீட் பண்ண போறேன்னு சொன்னது சந்தோஷப்பட்டாரு. முடிஞ்சதுன்னா மதியானம் கிரவுண்ட்ல பார்க்க வரேன்னு சொன்னாரு. என்னது? அச்சச்சோ, அவர் வரக்கூடாதே. நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? இல்ல அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. இது பசங்க மட்டும் விளையாடக்கூடிய விளையாட்டு. குடுக்க போறீங்களா? உன்னால பால பிடிக்க முடியாது, உன்னால தொட கூட முடியாது. சரியா சொன்ன. என்ன விளையாடுறீங்களா? டேய், அவங்க விளையாடுற விளையாட்டு ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கே. என்ன கிண்டலா? ஹே டெல்டா ரோஸ், உங்க சேலஞ்சுக்கு தயாரா இருக்கீங்களா? நாங்க இப்ப கூட அதை சொல்ல தயாரா இருக்கோம். நாங்க ரெடியா தான் இருக்கோம். எல்லாரும் வந்தாச்சா? குட். இப்போ டெல்டாரோஸ் தான் சேலஞ்ச சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன டெல்டாரோஸ் சொல்றீங்களா? ஜாரா சொல்லு, என்னத்தை தேர்ந்தெடுத்திருக்க? சேலஞ்ச் என்னன்னா, நாளைக்கு மேட்ச்ல கேர்ள்ஸ் போற கோல் மட்டும் தான் செல்லுபடியாகும். நம்ம அதை முடிவு பண்ணலையே. அது மட்டும் இல்லாம இது நியாயமே இல்ல. அந்த பக்கம் அந்த டீம்ல 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. நம்மள விட கோல் அதிகமா அவங்க ஸ்கோர் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது தப்பு. வேண்டாம். சரி, அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் ஸ்கோர் பண்ணலாம். அப்போ சரி, தி டீம் ஏத்துக்கறீங்களா? நோ ப்ராப்ளம். டெல்டாரோஸ் பக்கம் ஜாரா தான் கோல் போடுறவளா இருப்பா. உங்க சைடுல யாரு? எனக்கு டிஃபென்ஸ் தான் வழக்கமா வரும். நான் அதே விளையாடிக்கிறேன். நீ சொல்றதும் சரிதான். அப்படின்னா ஈனஸ் நீ தான் முடிவு சொல்லணும். இல்ல இரு, இத பத்தி கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம். ஏன்னா அது முக்கியமான முடிவு. ஹே ஜாரா, இத பத்தி நம்ம கொஞ்சம் பேசிக்கலாமா? அது என்ன பண்றா அவ? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? சரி, நீ எப்பவுமே நேர்மையா விளையாடிட்டு இருக்க ஈனஸ், அதனால எனக்கு ஓகே தான். ஓகே, பெர்ஃபெக்ட். சேலஞ்ச் ஏத்துக்கிட்டீங்க, ஆனா டைம் கேட்டிருக்கீங்க. தி டீம் உங்களை நான் அப்புறமா சந்திக்கிறேன். இன்னொரு விஷயம், டெல்டாரோஸ் எந்த ஃபீல்டை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க? ப்ராமினன்ட் தான், வேற என்ன? ஓகே, அதுவும் நல்லதுதான். நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கங்க, நாளைக்கு சந்திக்கலாம். எதுக்காக நீ இப்படி ஒரு சேலஞ்சை செலக்ட் பண்ண? எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? எல்லாம் உங்களால தான். நீங்க என்ன கோவப்படுத்துனீங்க. அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க தானே ஸ்கோர் பண்றீங்க. இந்த தடவை நாங்க ஸ்கோர் பண்றோம். சொதப்புறாளே. சரி விடு. என்னாச்சு ஈனஸ் உனக்கு? ஏன் கேம்ல ஸ்கோர் பண்றதுக்கு எவ்வளவு தயங்குற? தெரியல, இன்னைக்கு ஏதோ மனசு சரியில்லை. என்ன சொல்ற? விளையாடுறதுக்கு மூடே இல்லையா உனக்கு? இல்ல அப்படி இல்ல, என்னை விட லூனா பெட்டரா ஆடுவான்னு எனக்கு தோணுது. ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளு. அதுவும் கரெக்ட் அது தான். மட்டும் இல்லாம உங்க அப்பா வேற வர போறாரு. டீமுக்காக நீ விளையாடுறத பார்த்து அவர் சந்தோஷப்படுவார்ல. அது அவ சொல்றதா சரி. பேசாம டாஸ் போட்டு பாத்துடலாமா? அவங்களா முடிவு பண்றது தான் கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. அதுவும் கரெக்ட் தான். ஆனா 2 பேரும் மாத்தி மாத்தி அவதான் சூப்பர் இவதான் சூப்பர்னு சொல்லிக்கிறாங்க. பூவா தலையா போட்டு பாத்துடுவோம். சரி விடு. ஈனஸ், ஹெட்ஸா டெயில்ஸா? அது ஹெட்ஸ். ஓகே, அப்படி ஹெட்ஸ் வந்துருச்சுன்னா நீ தான் ஸ்கோர் பண்ணணும். டெயில்ஸ் வந்துருச்சுன்னா லூனா நீ தான். ஹெட்ஸ் ஈனஸ் நீ தான். ஓ நோ. நீ சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியா? இந்த டேக் எங்க காணோம்? ஏலியன்ஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறாரா இல்ல? நான் வந்துட்டேன். எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா? கரெக்ட் டைமுக்கு வந்துட்டாரு. காணமேன்னு கவலைப்பட்டோம். தாமதமானதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தேன், அதனாலதான். எங்க நாட்டுல நடக்கிற அநியாயத்தை எதிர்த்து போராடினதுக்கு அவருக்கு அவார்ட் கொடுத்திருக்காங்க. வாவ், சூப்பர். அப்படின்னா ஒரு பெரிய ஹீரோன்னு சொல்லுங்க. ஆமா, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சில பேர் ரொம்பவே கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க. என்ன இப்ப என்ன சொன்ன? இல்ல ஒண்ணும் இல்ல. சரி, பிராக்டிஸ் பண்ணலாமா? நாங்க ரெடி, வாங்க விளையாடலாம். வா இனஸ், விளையாடலாம். எதையும் தடுக்க முடியலையே. என்ன, ஒரு பொண்ணு இப்படி அடி பண்ணி எதிர்பார்க்கலையா? வாவ், அவளோட பவர் பாத்தீங்களா? செமையா கலக்குறா. கவலைப்படாத, அவள மாதிரி உன்னாலையும் பால் அடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். எனக்கு தெரியல. தி டீம் என்ன பண்றீங்க? யார் கோல் போட போறீங்கன்னு முடிவு பண்ணியாச்சா? பண்ணிட்டோம். ஈனஸ் தான். ஆமா நான் தான். அப்ப சரி. இன்னொரு விஷயம், கொஞ்ச நேரமாவே ப்ரொமனோட பக்கத்துல யாரோ ப்ளூ ஷர்ட் போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்காரு. யார் அவரு? அது உங்களுக்கு அவரை தெரியுமா? உங்களை தான் தேடுறாரு. எங்க அப்பா தான். என்ன இனஸ், உங்க அப்பா வர்றதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னா சரி, நீ இங்க தான் இருக்கேன்னு நான் அவர்கிட்ட போய் சொல்லிடுறேன். ஏன் இனஸ் ரொம்ப நேரமா ஒரு மாதிரி இருக்க? உங்க அப்பா உன்னை பார்க்க வந்திருக்காரு. நீ என்னடா? இல்ல ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன்.
சரி, இப்போ சேலஞ்ச் பிரகாரம் இனஸ் தான் கோல் போட போறான்னு டெல்டாரோஸ்க்கு நல்லாவே தெரியும். அதனால அவங்க உன்னை தடுக்கிறதுல தான் குறியா இருக்க போறாங்க. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், அவங்கள விட வேகமா இருக்கணும், அப்பதான் கோல் போட முடியும். ஹலோ ஈனஸ், உனக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சொல்றது கேக்குது. சரி, பிராக்டிஸ்க்கு முன்னாடி எக்ஸசைஸ் பண்ணலாம் வாங்க. ஈனஸ் தான் கோல் போட போறா. சோ சாமி, கிரெக், லூனா அவளை தடுக்க முயற்சி பண்ண போறீங்க. புரிஞ்சதா? சீக்கிரம் வாங்க. ஓகே, வாங்க போலாம். இந்த ஈனஸ் எடுத்துக்கோ. அவளை தடுங்க. லூனா புடி. கிரேக், நீயாவது அவளை தடு. சரி, முயற்சி பண்றேன். பிரமாதம் ஈனஸ், கலக்கு. கோல் கோல். என் தேவதை சூப்பரா கோல் போட்டா. அச்சோ, எங்க அப்பா வந்துட்டாரே. என் பொண்ணுன்னு அப்படிதான் இருக்கணும். என் பொண்ணு ஒரு ஸ்டார் ஆயிட்டா. ஹலோ பசங்களா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன பரிசு கொண்டு வந்திருக்கேன். இதோட சுவையே தனி. என்ன பண்றீங்க ஈனஸ்? சூப்பரா இருக்கு. அது ஒண்ணும் இல்ல. வா, உனக்கும் வேணும்னா வந்து எடுத்துக்க. இல்ல எனக்கு வேண்டாம், பசிக்கல. இது ரொம்ப ஆனா நல்லா இது உனக்கு இருக்குது. எப்பவுமே ரொம்ப பிடிக்குமே. ஏன், நீ நல்லா தானே இருக்க? இருக்கேன், நல்லாதான் இருக்கேன். சரி, அது வந்து சரி சாப்பிட்டது போதும், வாங்க போய் பிராக்டிஸ் பண்ணுவோம். ஈனஸ் எவ்வளவு சூப்பரா விளையாடுறான்னு பாருங்க. நாளைக்கு கேம்ல அவளால மட்டும்தான் கோல் போட முடியும். அதான் எங்களுக்கு கொடுத்திருக்கிற சேலஞ்சு. அப்படியா? நாளைக்கு கேம்ல இன்னசால மட்டும்தான் கோல் போட முடியும். அதனால அவதான் எங்க எல்லாருக்கும் ஹீரோ. என் பொண்ணு நாளைக்கு ஹீரோவா இருக்க போறாளா? அற்புதம் என் தங்கமே. அப்பா மாதிரி நீ கலக்கணும். நிச்சயமா கலக்குவேன்ப்பா. கம் ஆன் இனஸ், ரெடி ஆயிரு. கமான் கோல் போடு. நீ யாருன்னு காட்டு. என்னாச்சு? நீ கான்சென்ட்ரேட்டே பண்ண மாட்டேங்கிற. அப்படிதான் ஈனஸ், பிரமாதம். பாத்து மெதுவா, கீழே விழுந்து போற. என்ன ஆச்சு உனக்கு? ஜாகிரதையா விளையாடு. உன்னால முடியும் ஈனஸ், அப்படிதான். ஓடு என் தங்கமே, ஓடு. என்ன அடிபட்டுச்சா? மறுபடியும் விழுந்துட்டா? ஏன்னு தெரியலையே. மறுபடியுமா? என்ன ஆச்சுமா? ஏன் விழுந்துட்ட? என்ன மன்னிச்சிருங்க, நான் இன்னைக்கு ரொம்ப சொதப்புறேன். எனக்கு ரெஸ்ட் வேணும். என்னாச்சு இனஸ், ஏன் ஒரு மாதிரி இருக்க? கோவப்படாத. ஏன் டல்லா இருக்க? என் தங்கமே விளையாடு. என்ன விஷயம் இனஸ்? ஒண்ணும் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அது பார்த்தாலே தெரியுதே, ஒரு மாதிரி டல்லா தான் இருக்க. மனசுக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட கொஞ்சம் சொல்லு. ஒண்ணும் இல்ல, எங்க அப்பா தான். அவர் இங்க வந்தாலே என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. எனக்கு புரியுது. ஆனா விளையாட்டுன்னு வந்துட்டா நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நாம மறந்து போயிடணும். ஃபீல்ட மட்டும் தான் பார்க்கணும், வேற எதையும் கவனிக்க கூடாது. சரி, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். ஹேய், யார் வந்திருக்கான்னு பாரு. நீ சொன்னது கரெக்ட் தான் ஸ்லை. அவரோட ஷர்ட்டை பாரு எவ்வளவு காமெடியா நான் இருக்கு. போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். 10 நிமிஷத்துல வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க டார்க் சைட்? ஈனஸ், கேண்டி வேணுமா உனக்கு? ஃப்ரீதா உங்க அப்பா கடையில இருந்து தான் கொண்டு வந்தோம். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் எங்களை தொந்தரவு பண்றதே வேலையை வச்சிருக்கீங்க. நாங்க தான் உங்க பக்கமே வர்றது இல்லல்ல. அடடா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கிட்ட வராதமா. அவளுக்கு கோவம், அவ என்ன பண்ணுவான்னு அவளுக்கே தெரியாது. வாங்க நம்ம போயிடலாம், அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. போங்க, தப்பி தவிர திரும்பி வந்துடாதீங்க. அப்பாவை அவங்க கிண்டல் பண்றாங்க, நீ பேசாம இருக்க. என்ன அவங்க சொல்றது உண்மைதான் லூனா. எங்க அப்பா சுத்த வேஸ்ட். என்ன? அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது ஈனஸ். எங்க கடையில திருடுறது கூட அவருக்கு தெரியல. அப்புறம் அவரோட Dress எப்பவுமே அதே தான் போட்டுக்கிறாரு. இருந்தாலும் உங்க அப்பாவை பார்த்து நீ அப்படி சொல்லக்கூடாது. சரி இத பத்தி அப்புறம் பேசலாம், முதல்ல பிராக்டிஸ் பண்ணலாம் வாங்க. கோல் அடி இனஸ். அடிக்கிறேன். செல்லம், இங்க பாரு, உனக்காக நான் கேமரா கொண்டு வந்திருக்கேன். எல்லாத்தையும் படம் பிடிக்க போறேன். அப்படி வந்துட்டாரா? நீ விளையாடுமா, நான் உன்ன போட்டோ எடுக்கிறேன். ஈனஸ், பால் அடி. என்ன பண்ற? ஏன் பாலை விட்டுட்ட? சாரி, எனக்கு இன்னைக்கு மூடு சரியில்லை. ரொம்ப டயர்டா இருக்கு. இப்படி எல்லாம் மனசை தளர விடாதடா கண்ணா. நீ பலமுறை என்ன பாத்திருக்கல்ல. நம்ம கடையில எத்தனை பேர் வந்தாலும் என் மனசு சோர்வாவே இருந்தாலும் நான் எப்பவும் போலவே இருப்பேன். கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக போறது இல்ல. கஸ்டமரை கவனிச்சுதான் ஆகணும், இல்லையா? அடடா, என்ன மன்னிச்சிருக்க பசங்களா, ஒரு டெலிவரி இருக்கு. நான் அர்ஜென்ட்டா கடைக்கு போய் ஆகணும். நாளைக்கு மேட்ச் பார்க்க கண்டிப்பா நான் வந்துடுறேன். நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும். நாளைக்கு வருவீங்களா? என் பொண்ணு போடுற அத்தனை கோலையும் நான் பார்த்தே ஆகணும். நிச்சயமா நாளைக்கு நடக்க போற மேட்சை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன கொடுமை இதெல்லாம். உங்க அப்பா சூப்பர் ஈனஸ், ரொம்ப கூல். எங்க ஏரியால கடை வச்சிருக்கிறவங்க இப்படி இல்ல. அப்படியே ஆச்சரியமா இருக்கு. அவர் கடைக்காரர் இல்ல, ஒரு ஃபுட்பால் பிளேயர். என்னது, நிஜமாவா? அவர் அல்ஜீரியன் நேஷனல் டீமுக்காக விளையாடி இருக்காரு. அவர் ஒரு நல்ல ஃபுட்பால் பிளேயர். நம்பவே முடியல, அவர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயரா? ஏன் எங்க கிட்ட சொல்லல? நீ சொல்றது நம்பவே முடியல. எந்த பொசிஷன்ல விளையாடினாரு? நிச்சயமா தெரியல. அது எந்த வருஷம் அவர் விளையாடினாருன்னு சொல்லு. 80ல நினைக்கிறேன், எனக்கு நிச்சயமா தெரியல. அப்படின்னா நிச்சயமா அவர் வேர்ல்ட் கப்புக்கு விளையாடி இருப்பாரு. ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம். நிஜமாவே உங்க அப்பா பெரிய ஆளுன்னு சொல்லு அப்படின்னு நீதான் சொல்லிக்கணும். அப்படின்னா டேகோட அப்பா மாதிரியே உங்க அப்பாவும் பெரிய ஹீரோயினஸ், செலிபிரிட்டிஸ். எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் வீட்டுக்கு போகணும். அப்பா வந்ததும் நாங்க கொண்டாடணும். எந்த ட்ரெயின்ல போற? நானும் வர இரு. இன்னஸ், எதுக்கு அவசரமா போற? எல்லாரும் சேர்ந்து போலாம்ல. எங்க அப்பாக்கு டெலிவரியில ஹெல்ப் பண்ணணும். சரி வாங்க, நாம போய் பிராக்டிஸ் பண்ணலாம்.
ஈனஸ் என்ன சொல்றதுன்னே தெரியல. அவகிட்ட இவ்ளோ ரகசியங்கள் இருக்கா? எப்படிதான் இந்த ரகசியத்தை இவ்வளவு நாளா மறைச்சு வச்சிட்டு இருந்தாலோ என்னால எல்லாம் முடியாதுப்பா. அவங்க அப்பா இடத்துல எங்க அப்பா இருந்திருந்தா இந்நேரம் இந்த விஷயம் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனா அவங்க அப்பா வரும்போது ஏன் அவ ஒரு மாதிரியா இருந்தா? அவங்க அப்பா முன்னாடி விளையாட அவளுக்கு விருப்பம் இல்ல போல. அவ நிலைமை எனக்கு புரியுது. என்னுடைய பேரண்ட்ஸ் வந்து நான் விளையாடுறத பாக்குறது கூட எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். அந்த நேரத்துல விளையாடவே தோணாது. ஆனா ஈனஸ் இவ்வளவு டேலண்ட் எங்க இருந்து வந்ததுன்னு இப்பதான் எனக்கு புரியுது. அவ அளவுக்கு வேற யாரும் ஆட மாட்டாங்க. அப்படியா? ஏன் முன்னாடி அப்படி சொல்றியா நீ? உனக்கு தேவையா இது? ஈனஸ் ஒரு மாதிரியா தான் இருக்கா. எதையோ தொலைச்ச மாதிரி தான் இருக்கா. ஆனா நாளைக்கு கேம்ல நல்லா விளையாடுவேன்னு நம்புறேன். போதும் விடு. ரேமன், இது உங்க கடுமையான உழைப்புக்கு ஒரு சின்ன பார்ட்டி. அநியாயம் எங்க நடந்தாலும் அதுக்காக நான் போராடுவேன். என் மனசுக்கு நெருக்கமானவங்களோட நான் இதை கொண்டாடுறத ரொம்ப பெருமைப்படுறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Cheers. எங்க அப்பா ஒரு ஹீரோன்னு சொல்லிக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்ப்பா. ரொம்ப நன்றி சாமி. ஆனா நான் ஹீரோ கிடையாது. ஆனா அப்பா, நீங்க சிறையில இருந்தாலும் போராடுற தைரியத்தை விட்டு கொடுக்கல. அதுக்காகலாம் நான் என்ன ஹீரோன்னு சொல்லிக்க முடியுமா? ஹீரோங்கிறவன் மத்தவங்களுக்காக துணிஞ்சு தைரியமா போராடுறவனா இருக்கணும். அதுதானே நீங்களும் செஞ்சிருக்கீங்க. எத்தனை பேருக்கு நீங்க வாழ்க்கை கொடுத்திருக்கீங்க யோசிச்சு பாருங்க. உண்மையாப்பா, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய மகனே என்ன நினைச்சு பெருமைப்படுறதுதான் உலகத்திலேயே எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு. உள்ளவா. பிஸியா இருக்கியா? இல்ல, என்ன விஷயம் சொல்லு. நாளைக்கு கேம் நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்? ஒண்ணும் இல்ல, ஈனஸ் எப்படி பிராக்டிஸ் பண்ணான்னு பார்த்தல. அவ கான்சென்ட்ரேட்டே பண்ணல, ஷாட்டையும் ஒழுங்கா அடிக்கல. அவங்க அப்பா வந்ததுல கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட, அவ்வளவுதான். இருக்கலாம். ஆனா நாளைக்கு சேலஞ்ச் ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. டெல்டா ரோஸை எதிர்த்து அவ மட்டும்தான் ஸ்கோர் பண்ண முடியும். அவ சொதப்பிட்டா. கவலைப்படாத, நாளைக்கு மேட்ச்ல அவன் நிச்சயமா சூப்பரா விளையாடுவா, என்ன நம்பு. அது ஒருவேளை அவன் நாளைக்கு ஃபோக்கஸ் பண்ணலனா நம்ம தோக்க வேண்டியதாயிடும். அதுக்கப்புறம் நீ தான் பாத்துக்கணும். டெல்டா ரோஸ்ன்றது ஒரு சாதாரண டீம் இல்ல, ரொம்ப கஷ்டமான டீம். என்ன பண்ண போறோன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அது வந்துட்டா. ஏன் அவ பாக்க ஒரு மாதிரி டல்லா இருக்கா? நான் வந்துட்டேன்ப்பா. மேட்சுக்கு நான் ரெடி. எப்படி இருக்கீங்க பசங்களா? உங்களுக்கு எல்லாம் நான் ட்ரை ஃப்ரூட் கொண்டு வந்திருக்கேன். இது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். தேங்க்யூ அங்கிள். இதுதான் ப்ரொஃபஷனல் ட்ரிக்ன்றது. அப்படி கூட நீங்க வச்சுக்கலாம். இது உங்க ஹெல்த்துக்கு நல்லது. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். எல்லாரும் வந்தாச்சா? வெரி குட். இங்க வாங்க. இப்போ மேட்ச் ஆரம்பிக்க போகுது. இந்த டீமுடைய கோல் சவுத் பார்க்ல இருக்கிற சைன் போர்டு கீழே. டெல்டா ரோஸ் உடைய கோல் வாட்ச்மேன் உடைய ஆபீஸுக்கு முன்னாடி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க. சீக்கிரம் கேம் ஆரம்பிக்கலாம். போங்க. சாமி, ப்ரூனோ, கேம் ஆரம்பிக்க போறோம். வாங்க. நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாத, பால் உனக்கு கிடைக்காது. கனவு காணாத. ஈனஸ் பால் படி. நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் ஈனஸ், பால் படி. விளையாடு. அப்படிதான். ஈனஸ் ஏன் பால் விட்ட? கம் ஆன் ஈனஸ், கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடு. உன்னால முடியும் செல்லம். விளையாடு. கண்டிப்பா தோக்க போறேன். தைரியத்தை விட்டுறாத. உன்னால முடியும். லூனா பால பாரு, விடாத. நன்றி, பால் எனக்கு தான். ஓ நோ. புடிச்சிட்டேன். இந்த லூனா பால் எடுத்துக்கோ. இந்த ஈனஸ் பால் வருது பாரு. கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டீங்களா? நீ பெஸ்ட் பிளேயர், என்னுடைய தேவதை. உன்னால முடியும். இவர் இன்னைக்கு என்ன ஜெயிக்க விட மாட்டாரு போல இருக்கு. அங்கிள், உங்ககிட்ட ட்ரை ஃப்ரூட் என்ன இருக்கா? இருந்தா கொடுங்களேன். இருக்கே. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ். ப்ரொஃபஷனல் பிளேயரா இருந்து டிப்ஸ் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நீங்க அந்த காலத்துல அல்ஜீரியா ஃபுட்பால் டீம்ல விளையாடும் போது இந்த மாதிரி தான் ட்ரை ஃப்ரூட்டா சாப்பிட்டுருப்பீங்கல்ல? அல்ஜீரியன் ஃபுட்பால் டீமா? என் வாழ்க்கையில நான் ஃபுட்பாலே விளையாடுனது இல்லையே. யார் உனக்கு இப்படி சொன்னது? ஈனஸ் தான் நீங்க ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்னு சொன்னா. அதுக்கப்புறம் தான் கடை ஆரம்பிச்சீங்களாமே. ஈனஸ் சொன்னாலா? ஏன் அவ எதுக்கு போய் சொல்லணும்? இதெல்லாம் உண்மை இல்ல. நீ சாமி விளையாடுறியா இல்லையா? சரி விடுங்க அங்கிள், நான் போய் விளையாடுறேன். ஈனஸ் தோ வந்துட்டேன். ப்ரூனோ, ஜோய் பால விட்டுறாத. பாத்து, அந்த பால விட கூடாது. எஸ் மேன், பாஸ் பண்ணு. ஓகே, ஜரா கோல் அடிக்க தயாரா இரு. லூனா விட்டுறாத, பால போடு. டெல்டா ரோஸ் அவங்க அக்கவுண்ட் ஓபன் பண்ணியாச்சு. ஒரு கோலை போட்டுட்டாங்க. ஹே ஈனஸ், உங்க அப்பா ஒரு ப்ரொஃபஷனல் ஃபுட்பால் பிளேயர்னு ஏன் எங்ககிட்ட போய் சொன்ன? அது வந்து நான் எல்லாரும் பொசிஷனுக்கு போங்க. லூனா இந்தா. லூனா பாஸ் பண்ணு.
இந்த புடி இனஸ். தோ வந்துட்டேன். இது உனக்கு கிடைக்காது. இப்ப பாரு. அப்படிதான் செல்லம். அப்பா பேரை காப்பாத்து, ஓடு. நீயா விட்டு கொடுக்குறியோ? போல விட்டு நான் பாத்துக்கிறேன். பேருமா ஆசைய பாரு. யா இந்த ஜாரா ரெடியாரு. பால் வருது புடி. ஜாரா கோல் போட விடாத. ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. டெல்டா ரோஸ் இரண்டாவது கோலை போட்டுட்டாங்க. The team பொசிஷனுக்கு போங்க. வாட்டி கோல் போடுங்க. அடடா இன்னைக்கு ஏன் இப்படி சொதப்புது? ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சாச்சு. டெல்டா ரோஸ் 2 கோல் போட்டுருக்காங்க. இனஸ், நீ ஒழுங்கா விளையாட மாட்டீங்கற. உன்னால கவனம் செலுத்த முடியலனா உங்க அப்பா மேல பழி போடாத. அவர் எதுவுமே சொல்லல. தெரியும், அவர் இங்க பிரச்சனை கிடையாது. உனக்கு என்னதான் பிரச்சனை இனஸ்? நானும் சாமி நீ கோல் போடணும்னு உனக்கு எல்லா பக்கத்துல இருந்து பால் தரோம். ஆனா நீ கோல் அடிக்கவே மாட்டேங்கிற. நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும் இனஸ். நான் சொன்ன மாதிரி கேம்ல இருக்கும்போது எல்லாத்தையும் மறந்துரு. நீ உங்க அப்பா கிட்ட போய் அட்வைஸ் கேட்டுக்கலாம்ல. அது வந்து அவங்க கிட்ட உண்மையை சொல்லு இனஸ். ஏன், என்னாச்சு? எதை பத்தி சொல்லணும்? நான் உங்ககிட்ட போய் சொல்லிட்டேன். எங்க அப்பா ஃபுட்பால் விளையாண்டதே கிடையாது. என்ன சொல்ற? ஏன் போய் சொன்ன? அது வந்து அவர் ஒரு சாதாரண கடைக்காரர் தான். அவர் ஒழுங்கா ட்ரெஸ் கூட பண்ண மாட்டாரு. இது எனக்கு அவமானமா இருக்கு. எல்லாரும் அவரை கிண்டல் பண்றாங்க. அவரை எல்லாருக்கும் ஹீரோவா காட்டணுன்றதுக்காக தான் சொன்னேன். உங்க அப்பா மாதிரி டேக். அடுத்தவங்களுக்காக குரல் கொடுக்கறவங்க எல்லாருமே ஹீரோன்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. ஹீரோனா எல்லார் மேலயும் அக்கறை உள்ளவங்களா இருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அப்பாவும் அப்படிதான். உங்க அப்பாவை பார்த்து நீ பெருமைப்படணும் இனஸ். எங்க அப்பாவை எடுத்துக்க. அவருக்கு நான் எக்ஸ்ட்ரீம் ஃபுட்பால் எப்படி விளையாடுவேன்னு கூட தெரியாது. அவர் இங்க வந்து பார்த்ததே இல்ல. இந்த பிரேக்க பயன்படுத்திக்கோ. போய் உங்க அப்பா கிட்ட பேசு. அவர் உனக்கு எவ்வளவு முக்கியங்கிறத அவர்கிட்ட தெரியப்படுத்து. என்னால முடியாது டேக். நான் பண்ணது ரொம்ப தப்பு. அத பத்தி கவலைப்படாத இனஸ். அவர் உன் அப்பாங்கிறத நீ மறந்துடாத. அவர்கிட்ட உண்மையா இரு. நீ சொல்றத கண்டிப்பா அவர் நம்புவாரு. அப்பா என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்ககிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். உங்க அப்பா ஒரு சாதாரண கடைக்காரன். பெரிய ஃபுட்பால் பிளேயர்லாம் இல்ல. அது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்னுடைய குடும்பத்தை காப்பாத்த எனக்கு இதை விட்டா வேற வழி தெரியலம்மா. உனக்காக தாம்மா நான் இதெல்லாம் பண்றேன். என்னோட தொழிலை பார்த்து 4 பேர் கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, சிரிக்க தான் செய்வாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கேண்டிமேன் கூப்பிட்டாலும் அது எனக்கு சந்தோஷம் தாம்மா. அப்பா ஏனஸ், நான் சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஊர்ல ஒரு கடைக்காரர் இருந்தாரு. அவர் தான் எனக்கு ரோல் மாடல். அவர் எல்லா குழந்தைகளுக்கும் சாக்லேட்ஸ் ஃப்ரீயா கொடுப்பாரு. அவர் மாதிரியே நானும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். என்னால முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய்யறேன். தெரிஞ்சவங்களுக்கு நல்லதே செய்யறேன். அப்பா அவங்க சாக்லேட் எடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நீ 5 வயசு பொண்ணா இருக்கும்போது என் கூட கடையில எனக்கு உதவியா இருப்பியே, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அப்ப நீ எவ்வளவு பெருமைப்பட்ட. ஆமாப்பா, அப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். அதே மாதிரிதான் செய்யற தொழில் எதுவா இருந்தாலும் அதுல நேர்மையா இருந்தா போதும். என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்களை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு இது ஒண்ணே போதுமா. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போகுது. போமா, போய் மேட்ச் ஜெயிச்சிட்டு வா. உங்க டீம் ஜெயிக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஓகே, ஜெயிச்சிட்டு வரேன். எல்லாரும் அவங்க பொசிஷனுக்கு போங்க. இந்த இனஸ், உன்னால முடியும் இனஸ், உன்னால முடியும். ஓடு. ஏதோ நான் வந்துட்டேன். என்கிட்ட கொடுத்துருப்போ. இரு நான் புடிக்கிறேன். அவளை தடுத்து நிறுத்துங்க. என்ன மீறி உன்னால கோல் போட முடியாது. வாய்ப்பே இல்ல. வாவ், கலக்கிட்டே தங்கமே. சூப்பரா விளையாடுற இனஸ். பிரமாதம் இனஸ். கலக்குற இனஸ். The team ஒரு கோலை போட்டு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. இனஸ் சீக்கிரம் இன்னொரு கோல் போடணும். சீக்கிரம். சூப்பர் இனஸ், வேகமா அப்படிதான் போ. போய்கிட்டே இரு. இனஸ் எனக்கு பாஸ் பண்ணு. இந்த பக்கம் வா, நான் பாஸ் பண்றேன். The team இரண்டாவது கோலையும் போட்டுட்டாங்க. ஏன் செல்லம், அப்படிதான். உன்னால முடியும். இப்படியே விளையாடு. நீ தான் ஜெயிக்க போற. செகண்ட் ஹாஃப் கொஞ்ச நேரத்துல முடிய போகுது. உங்களால முடியும். டீம் விளையாடுங்க. இந்த ப்ரூனோ எடுத்துக்கோ. ஜோரோ கிட்ட அனுப்பு. நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் முன்னாடி போங்க. என்ன பண்றீங்க? கேம் முடிய போகுது. கோல் போடுங்க. ஏய், பால் அவன் எடுத்துட்டு போறான். இனஸ், உன்னால முடியும். கண்டிப்பா. கம் ஆன் இனஸ். கோல் அடி இனஸ். The team மூணாவது கோலை போட்டுட்டாங்க. இந்த போட்டியில அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நீங்க
சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றிப்பா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் செல்லம். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. இந்த கண் கொள்ளா காட்சியை பார்க்கும்போது எனக்கு கண் கலங்குது. நான் வேணா என் கர்ச்சீஃபை கொடுக்கட்டுமா ஜோய்? வேணாம். எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துக்கணும். உங்க அப்பா நிஜமாவே சூப்பர் தெரியுமா? ஆமா, நீ கொடுத்து வச்சவ. உங்க அப்பா ரொம்ப சூப்பர். ஆமா, எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ். நம்ம ஜெயிச்சதை கொண்டாட இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வரணும். அவர் ஸ்பெஷலா ஏதோ பண்ண போறாரா? நிஜமாவா? கேண்டிமேன் அப்படி என்ன சமைக்க போறாரு எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. ப்ளூ கலர்ல சிக்கனா? அவர் கேண்டிமேன் கூப்பிடுறீங்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க கேண்டி எடுக்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அவர் தெரிஞ்ச விட்டு வைக்கிறாரு. கஷ்டப்படுறவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கறாரு. கஷ்டப்படுறாங்களா? என்ன சொல்ற நீ? உண்மையா தான் சொல்றியா? ஆமா, நீங்க உண்மையிலேயே திருடுறீங்க. ஆனா அவர் உங்ககிட்ட காசு இல்லன்னு நினைச்சிட்டு உங்களை பாவம் பார்த்து விடுறாரு அப்படின்னு என்கிட்ட சொன்னாரு. உங்க வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இருக்கு. பாவம், நம்மளும் அவங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்கலாம். ஹேய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு அடிச்சதுலயே இதான் சூப்பர் கோல். இனஸ் கலக்கிட்ட. ரெண்டு பொண்ணுங்களும் சேர்ந்து அசத்திட்டாங்கன்னு சொல்லலாம்.